இன்றைக்கி பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு இட்லி சாம்பார் பூண்டு சட்னி க்ரீன் ஆப்பிள் தான் வச்சுருக்கேன். இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கைப்பிடி அளவு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே 10-15 காஞ்ச மிளகாய், அப்படியே 5-6 காஷ்மீர் ரெட் சில்லி கலருக்காக சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. அப்படியே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்ச பூண்டு சட்னியை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கொதி வந்தது இறக்கணுன்னா பூண்டு சட்னி ரெடி.